பாலாசார் படத்தில் நடிச்சதுனால தான் விஷால் அவர் கண்ணு அந்த மாதிரி இருந்தனால இப்போ உடம்பு ரொம்ப பாதிக்கப்படுதுன்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அதை பற்றி நோ கமெண்ட்ஸ்மா, எனக்கு அதை பற்றி தெரியல. சிவகார்த்திகேயன் சார் சொன்னாரு, படம் பார்த்துட்டு என்ன சொன்னாரு சிவகார்த்திகேயன் சார்? அவர் இன்னும் படம் பார்க்கலாமா? யாருமே இன்னும் வெளியாட்கள் யாரும் படம் பார்க்கலாம். அவரோட விஷயம் சொன்னாரா? யா அவர் அங்கேயே ஸ்டேஜ்லேயே சொன்னார், வந்து ரொம்ப விஷ் பண்ணார். என்னோட டெடிகேஷன், எனக்கு அவருக்கு பிடிச்ச விஷயமே என்னோட டெடிகேஷன், விடாமுயற்சி, அவர் தொடர்ந்து அவரை விட்டு கொடுக்காமல் பண்ணுறதுன்னு சொன்னார். அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ். அந்த மாதிரி பல பேரை நான் இப்போ வர ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்ணுறன்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சுரேஷ் காமாட்சி சார் வந்து படம் பொங்கலுக்கு வரலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தான் பண்ணோம். அதுக்கப்புறம் விடாமுயற்சி வரதா இருந்துச்சு. அது உடனே நான் மகிழ் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அருண் வரீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அண்ட் ப்ளஸ் ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக அதை என்கரேஜ் பண்ணாங்க. யாருமே இது வந்து ஒரு போட்டி அதுன்னு சொல்லலை. பட் எங்களுக்கு என்னென்னா, திரையரங்குகள் எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கிடைக்கும், அதில் நம்ம வரலாம் அப்படின்னு தான் நினச்சோம். இப்போ அது வரல, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு பெரிய படமாக அமைஞ்சு அது எப்போ வந்தாலும் அது பெரிய சக்ஸஸாக ஆக போகுது அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அண்ட் மற்ற படங்கள் இந்த நேரம் வந்துட்டு இருக்கு, அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஆடியோ லான்ச்சில் உங்கள் எல்லாருக்கும் கூடயும் நின்று பேச முடியல, ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இந்த தருணத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது, அதுவும் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ். வணங்கான் என்னோட திரையுலக பயணத்தில் ஒரு முக்கியமான படம். ஒவ்வொரு படத்துக்கும் ஆடியன்ஸ் ஆகிய நீங்களும் சரி, ப்ரெஸ்ஸும் சரி, அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் மீறி வணங்கானில் பண்ண இந்த கதாபாத்திரம் ஐ திங்க் என்னோட திரையுலக பயணத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம். அது பாலா சார் அப்படியே மாற்றிருக்காரு. அது ஜனவரி 10ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது வணங்கான். ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் திரையிலும் உங்கள் முன்னாடி நாங்கள் வரப்போகிறோம். அது நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொடுக்குது. ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த ஒரு புது முயற்சிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் பாலாசாரை ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா பாலாசாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கதாபாத்திரத்துக்கு உள்ள அவர் எவ்வளோ ஆழமாக ஒரு நடிகரை உள்ளே கொண்டு போய் அதை புரிய வச்சு அதை வந்து திரையில் நம்ம கொண்டு வராருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கதாபாத்திரம், கோட்டின்ற கதாபாத்திரம், பாலா சார் அவர் ஒரு விஷன் வச்சுருந்தார். ஸோ கதை சொல்லும் போதே அருண், இந்த கதாபாத்திரம் நீங்கள் வந்து நடிக்க ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 months ஆச்சு. நான் அடுத்த படம் ரெட்டத்தலைக்கு போகும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் த கேரக்டர். ஸோ அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரம் என்னை பாதிச்சுது. நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா பாலா சாரை நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாலா சார் யார் அப்படின்றது இந்த படம் மூலிமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.